இந்த நாடு இரண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், எல்லா நாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, இந்தியாவுக்கு மட்டும் இரண்டு வரலாறு இருக்கிறதாக சொல்லுவார். அந்த ஒரு வரலாறு இந்தியாவை ஆண்டவர்களும் ஆண்டவர்களுக்கு பின்பு போரிட்டு தோற்று போனவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள் இவையெல்லாம் ஒரு வரலாறு சொல்லப்படும். இன்னொரு வரலாறு கஸ்தோரியா என்று சொல்லக்கூடிய மரபு ரீதியான வரலாறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட இந்த மரபு ரீதியான வரலாறு தான் இந்தியாவின் வலிமையாக இருக்கிறது. எனவேதான் இந்து மதம் சாதிய தீண்டாமை கொடுமைகளை எல்லாம் தாக்கி பிடிக்கிற பாதுகாக்கிற ஒரு மதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் மரபை வைத்துக் கொள்கிறார்கள். அந்த மரபை ஒழிக்கிற பணியை நான் வாழ்நாள் முழுவதும் செய்து பார்த்து விட்டேன். எனவே இனிமேலும் என்னுடைய காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. எனவே நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது இந்துவாக சாக